ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து கிங் எஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம யூடியூப்பில் போய் ஃபிக்ஷன் படிக்கிறோம், வேர்பேட் எப்படி ஃபிக்ஷன் வந்து படிக்கிறோமோ அது அந்த டைமில் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம்ல. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் ஓகேடா, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிவிட்டுங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு ஜோயா ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்கா ஜோயா பார்த்துட்டு முன்னாடி என் மூஞ்சில் என்ன இருக்குது, ஏதாவது எழுதியிருக்கா, எதுக்கு இப்போ என் முகரையே பார்த்துட்ருக்க நீ? அதான்டி ஒய் என்னதான் அது ஒன்றும் இல்லை. கிங் உண்மையாக அடிக்க போகிறீங்களா? பயமாக இருக்கு கிங். ஆமாம் உண்மையாக தான், வேறு வழி இல்லை ஜோயா, வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட சொல்கிறேன் நான், சரியா? கிங் வேணாம் கிங் ப்ளீஸ். நான் நீங்கள் சொன்ன மாதிரி சென்ஷி மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்கேன், சோயா மாதிரி இருக்க மாட்டேன். உங்ககிட்ட மட்டும்தான் சோயா மாதிரி இருப்பேன். ப்ளீஸ் கிங். சோயா பாரு, உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்ச எல்லாமே உனக்கு தெரில, அது என்னை பற்றி கவலை கிடையாது. நீயும் அக்காவும் ஒரே மாதிரி இருக்கானா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன். ஸோ யாருக்கூடயும் உன்னை இன்ட்ராக்ட் பண்ண விட மாட்டேன். ஒரு குயினாக நீ என்னென்ன டிசிஷன் எடுக்கணுமோ அது கூட நீ டிசிஷன் எடுக்க வேணாம். நான் என்ன எடுக்கணுமோ அதுவே கரெக்டாக இருக்கட்டும், சரியா? ஆனால் இப்போது வேறு வழி இல்லடி. ஷின்ஷி என்னதான் பண்ணியிருக்கா? எங்கள் சோல்ஜர்ஸை எதிர்த்து போராடி நிறைய பேரை கொன்று இருக்காடி. அப்போது மேனேஜர்ஸ் மேலெலாம் கோவம் வந்து இருக்க தானே செய்யும். அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதை வாங்கி தானே முடியும். நாங்கள் வந்து பேச முடியாது, புரியுதுல சோயா? கிங் நீங்கள் கிங் தானே, நீங்கள் சொன்னால் கேட்பாங்கள்ல. நான் கிங் தான். சம்டைம்ஸ் கிங் கூட டம்மி பீஸாக தான் இருக்கும் மினிஸ்டர்ஸ் முன்னாடி. ஓவரால் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லி எப்படியோ வராங்களோ அதுதான். அப்புறம் என் தளபதி தயாங்க இருக்கான்ல, அவனும் அவன் கோமாக தான் இருக்கான். ஏன்னா நிறைய பேரை உங்கள் அக்காவே கொண்டு இருக்கா. நீ பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். சரிடி பயப்படாதானே. அதுக்கப்புறம் வந்த பிறகு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், மருந்தெல்லாம் போட்டு விடுறேன். உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் செஞ்சு தர சொல்கிறேன், சரியா? உனக்கு எல்லா பலகாரமும் செஞ்சு தர சொல்கிறேன். கிங் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பெல்ட்டில் அடிக்கிறது பயமாக இருக்குது. அது பெல்ட்டு கிடையாது, இப்படி நீட்டாக ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுதான் வேண்டாம். கிங் வேணாம் கிங் ப்ளீஸ் கிங். அதெல்லாம் பயப்படாத, வலியை தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பண்ணுறது, ஷின்ஷி இருக்கிற இடத்துல நீ இருக்க. என்னத்துக்கு ஷின்ஷி இருந்தால் இந்த டைம் வாங்கியிருப்பா. அப்போ இன்னும் கொண்டு இருப்பீங்கள்ல. சேச்சே நான்லாம் கொள்ளுவேண்ணா. உன்னை அந்த புறத்தில் தூக்கிட்டு போய் வச்சுருப்பேன்டி என் அழகி. அங்கே வச்சுக்கிட்டு உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்ன பண்ணுறது, உங்கள் அக்கா தான் பெரிய அப்படியே பிடுங்கிடுவாளாடி அவள் எல்லாத்தையும். ஆனாலும் என்ன பண்ணுறது. கிங் நீங்கள் எங்கள் அக்காவை லவ் பண்ணலையா? முன்னாடி என்ன கேட்குற சோயாம்மா? எங்க இன்னொரு டைம் கேட்கலாம் கேளு. இல்லை வேணா கிங், இன்னொரு டைம்லாம். அப்போ நீங்கள் கோவப்படுறீங்க. சேச்சே மாமா என்னடி கோவப்படுற போகிறான் உங்ககிட்ட? பாரு, உங்ககிட்ட இருக்க ஃபேஸ் வேறு, மற்றவங்ககிட்ட இருக்க ஃபேஸ் வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மற்றவங்ககிட்ட அவளை பேசவே மாட்டேன் சோயா. மாமா எதுவும் சொல்ல மாட்டேன். கேள், அக்காவை நீங்கள் லவ் பண்ணலையா? யார் சொன்னா அவளை நான் லவ் பண்ணலன்னு? யார்டி சொன்னா? அப்படியா, நீங்களும் மிஸ் பண்ணுறீங்களா? அதான் யார் சொன்னா லவ் பண்ணலன்னு? நான் லவ் பண்ணல அவளை. அப்போது நடிச்சிங்களா? ஆனால் அவள் உங்களை லவ் பண்ணா தெரியுமா? அது அது இதெல்லாம் வந்து அது அப்படி தான். உனக்கு புரியாது சோயா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாதுடி அழகி. அக்கா உங்களை உண்மையாக லவ் பண்ணிச்சு. அப்போ புறாக்கு லெட்டர்லாம் அனுப்போம். நீங்கள் அந்த லெட்டர்லாம் படிச்சிங்கள? லெட்டரா? உங்கள் அக்காவா? யாருக்கிட்ட அனுப்புனா? உங்களுக்கு தான். நீங்கள் தானே அக்காவோட காதலன், உங்களுக்கு தான் அக்கா எழுதும் அன்புள்ள காதலன்னு. நீங்கள் தானே? எப்போதுலேருந்து?
ஃபஸ்ட்லாம் தெரியாமல் எழுதிட்டுருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்த பிறகு என் முன்னாடி மறைச்சலாம் எழுத மாட்டா, அப்படியே எழுதுவா. அப்போல்லாம் ரகசிய அறைக்கு போயிட்டு உக்காந்து எழுதுவா. அப்புறம் புறா கிட்டேருந்து நீங்களும் லெட்டர்லாம் அனுப்புவீங்க, இப்போ லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் பொய்யா அனுப்புகிறீங்களா? அப்போது நீங்கள் அமிச்ச லெட்டர்லாம் நீங்கள் அனுப்பலையா? பாவம் அதை லவ்னு நினச்சி ஆத்மா சாந்தி அடையணும். ஏன் இப்படி இருக்கீங்க? லவ்னு சொல்லி யாராவது பொய் சொல்லுவாங்களா? யாராச்சும் காதலில் விளையாடுவாங்களா? ஒரு கிங்காக இருந்துக்கிட்டு எனக்கு தெரியறது கூட உங்களுக்கு தெரியல. எனக்கு புரியலடி. லெட்டர் திரும்பி வந்ததா? வந்ததா? வந்துச்சு. நீங்கள் அனுப்பலையா? நான் அதை அனுப்புனேன். இதை நினச்சி திங்க் பண்ணிருக்காது. போயிட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வா. புரியுதா? கிங், நான் தான் சாரி சொல்கிறேன்ல உங்ககிட்ட. எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? வேணா கிங். இங்கே பாரு ஜோயா, இது நான் டிசைட் பண்ணது கிடையாதுடி. எனக்கு மட்டும் நான் ஆசையா அவனை அடிக்கணும்னு? சரிடி, நான் ஒன்று வந்து கொஞ்சுறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர சொல்கிறேன். அப்புறம் நீ எப்பவுமே ஆசைப்படுவால, அந்த இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போய் ஒன்று விளையாட காட்டுறேன். சரியா? இல்லை, எனக்கு அந்த இடத்துலலாம் விளையாட வேண்டாம். எனக்கு பலகாரம்லாம் வேண்டாம். எனக்கு அடியும் வேண்டாம். ஜோயா, ரெடி ஆகிட்டு வா. அப்படி சொல்லிட்டு ஜோயாவும் போயிருப்பா. ஜோயா ரெடி ஆகிட்டு கரெக்டாக அங்கே வரா. ஜங்குக் அந்த சிங்காசனத்தில் உட்காந்துட்ருக்கான். மினிஸ்டர்ஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இன்னும் அஃபிஷியலாக ஆகலை. ஷின்ஷி ராணியா. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 நாளில் எனக்கும் அவளுக்கும் திருமணம். இந்த நாட்டோட குயின் ஆக போகிறா. பார்த்து. கிங், எல்லாமே புரியுது எங்களுக்கு. ஆனால் ஷின்ஷி பண்ணது தப்பு. அதனால் 100 சவுக்கடிகள் தரணும்னு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா 100 தாங்குமா உடம்பு? வேறு ஏதாவது சொல்லுங்கயா. ஐயோ சாரி தயாங், வேறு ஏதாவது சொல்லுங்கள். வேறு ஏதாவது சீக்கிரம். சுகா நாங்கள் அண்ணா ஊட்டுவா, எல்லாம் முடிஞ்சிடும். இல்லை கிங், அண்ணா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபைனல் பண்ணுறேங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எவ்வளோ? 100லாம் தாங்குமா? இது தெரியாமல் பண்ணிட்டா ஷின்ஷி. சின்ன பொண்ணு, மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் எல்லாரும் மேடம். ஷின்ஷி, மன்னிப்பு கேளு. கேட்குறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக இந்த தவிர நான் இன்னொரு டைம் பண்ணவே மாட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க கிங். நீங்களும் மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் கிங். மன்னிச்சிடுங்க கிங். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. பாருங்கள் எப்படி மன்னிப்பு கேட்குறா. நான் நாட்டோட குயின் ஆக போகிறா. எனக்கு எது மன்னிப்பு அதெல்லாம் வேணாம். ஆணவத்தில் யார்றா? எது இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்லாம் தந்துட்டு அப்படியே ஓட்டுருங்க அசால்ட்டா. கிங், அது இல்லை கிங். இப்போது நம்ம ராணிக்கு தண்டனை கொடுக்கலனா அது நல்லா இருக்காது கிங். ஐயோ, சொன்னதே சொல்லிட்டுருக்கான் இந்த கெல்ட்டு பையன். சரி, ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரீங்க? கிங், இன்னொரு விஷயமும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் முடிவு பண்ணியிருக்கீங்க? எல்லாத்தையும்லாம் நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏதோ சுகா நான் சொன்னார், நீங்கள் சொன்னதை ஓகே சொல்லுங்கன்னு. ஸோ அதுக்காக மட்டும்தான். பார்த்தா புரட்சி படம் வேறு வந்துட்டுருக்கு. அது வேறு காண்டாரு. இவனுங்க வேறு காண்டாயிட்டுருக்காங்க. என் குழந்த வேறு என்ன பார்த்து அழுதுட்டு எல்லாம் கடுப்பேற்றிட்டுருக்கானுங்க. ஒரு ஐடியா வைப்படுது வேறு. சீக்கிரம் சொல்லுங்கடா. சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள். சாரி தயம். இவன் ஒருத்தன் பிடிச்சி அழுன்னு அழுத்திட்டுருக்கான். சரி தயாங்க, பார்த்துக்கிறேன். மன்னித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. கிங், என்னென்னா நம்மளோட வீரர்கள் நிறைய பேர் இதோ வருங்கால ராணியாக நிற்கிறாங்களே, இவங்கக்கிட்ட தோற்று போனாங்க, செத்து போனாங்க. அதுக்கு காரணம் இவங்களோட வாழ்வித்த எல்லாமே ரொம்ப தேர்னதாக இருந்தது. ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான அளவுக்கு அவங்க அவ்வளோ தேர்னவங்களாம் எல்லாமே பண்ணாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம்.
நம்ம ராஜகுலத்து பெண்களும் சரி எல்லாரும் இந்த வாழ்வத்தையை கற்றுக்கணும், அவங்களும் போருக்கெலாம் வரணும். இல்லை கிங், ஒரு பெண் போருக்கு வந்தாலே அவ்வளோ ஆச்சரியமாக வராங்க. அந்த பெண்ணோட வீரம் தெரியாமல் தான் நம்மளோட நிறைய பேர் ஷோல்டர்ஸ்லாம் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் இதோ வருங்கால மனைவியாக போகிற, இந்த நாட்டுக்கு ராணியாக போகிற இந்த ஷின்ஷி தான். அதனால் இவங்களையே அந்த பொறுப்புக்கு வைக்கணும் கிங். நீங்கள் இவங்க தான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணணும். அது எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். இது எல்லாமே தளபதி தலைமுறையில் இருக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். இது நம்ம நாட்டை இன்னும் பலப்படுத்தும் நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சிப்படை வர வந்துட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம எதிர்கொண்டோம் தைரியமாக இருக்கணும்ல. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம். ஆனால் ராணியை ஏன் தண்டிக்கிறோன்னா, ராணி செஞ்சது தப்பு, அதனால் மட்டும்தான். இதுக்கப்புறம் ராணி கனவுல கூட இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு ராஜாக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு எப்பயுமே எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த பயத்தை தரணும். அதுக்காக மட்டும்தான் கிங். யார்டா இவன், இதையே எதுவும் தெரியாது. அரண்மனை வகிற பெண்களா, அதுங்களுக்கும் எதுவும் தெரியாது. என் வீட்டில் ஒன்று இருக்குது, அது தின்றதுக்கும் தூங்குறதும் லாகி. அடிக்கிட்டெல்லாம் வாழை கொடுத்தா என்ன பண்ணும்? இவனுங்க அது தெரியாமல் வசமாக பேசுனுங்க. இப்போ என்ன தான் ஃபைனலாக சொல்ல வரீங்க? சொல்லுங்கள். புரியுது தயம். மரியாதை கொடுக்குறேன். சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் அவளை? 50 தானே சொன்னீங்க கிங்? 100 சொன்னோம் கிங். 50 தானே? 50 தானே? அப்போ கரெக்டாக தயாங்கும். கிங் தான் சொல்கிறாருல 50ன்னு. இறங்கி வந்து இவ்வளோ பேசணுன்னு அவசியம் இல்லையே. மன்னித்து கொள்ளுங்கள் தளபதி. கிங், நீங்கள் சொன்ன மாதிரி 50 முடிவு பண்ணிவிடுங்க கிங். 50 அவள் தாங்க மாட்டா. கொண்டு வாங்க, அடிக்கிறான் தடிமாடியும் கூப்பிட்டு வாங்க. அவ்வளோதான். இங்கே சோயா அப்படி பயந்துட்டுருக்கா, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. வேணாம் கிங், வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் நேரம் தான் வலி, பொறுத்துக்கும். கொஞ்சம் நேரம் மட்டும்தான், சரியா? வேணாம் கிங். அப்படி சொல்லிட்டு சோயா கரெக்டாக கிங் கிட்டேயே வந்துருப்பா. அப்போ கரெக்டாக தயாங்க பிடிச்சிட்டு, இப்படி வரக்கூடாது ராணி, அது தப்பு, இப்படி வரக்கூடாது, விடுங்க, எனக்கு வலிக்கும் மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ, இவ வேற மாமான்னு கூப்பிட்டே காட்டி கொடுக்குறாளே. சோயாம்மா தப்புமா, வேணாம் மாமா, வேண்டாம் மாமா. போச்சு. என்ன பார்க்குறீங்க? ஒரு மனைவி கணவனை மாமான்னு கூப்பிடக்கூடாதா? உங்களுக்குள்ளெல்லாம் இது நடக்காதா? நாங்கள் 2 பேரும் அப்பத்துலேருந்து காதல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இந்த காதல் இருக்கும், சின்ன விஷயங்கள். நீ என்ன தான் எனக்கு வருங்கால மனைவியாக போகிறவளாக இருந்தாலும் ஷின்ஷி, நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஷின்ஷி, இது உன்னோட தண்டனை. என்னால் அதை மாற்ற முடியாது. ஆனால் உன்னோட கணவராகவும் உன்னோட காதலனாகவும் அதை நினச்சி நான் வருந்துக்கிறேன். அடிடாடே, என்னால் பார்க்க முடியலடா அவளை, சீக்கிரம்டா. இப்போ கரெக்டாக அவரோட தெற்று வந்து ஒரு அடி தான் அடிக்கிறான் ஜோயாவை. ஜோயா வாங்கின ஒரு அடியிலே விழுந்து செம்ம அழுக. 2-3 அடிக்கு தொடர்ந்து அடிக்கிறான். அதுக்கப்புறம் சரியான அழுகு, அப்படி இப்படின்னு பறண்டுட்டுருக்கா ஜோயா. அப்புறம் ஃபைனலாக 50 அடி முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் போயிடுறாங்க. இப்போ சங்குக் டக்குன்னு அந்த நாட்கார்லேருந்து டக்குன்னு எழுந்து வந்து டக்குன்னு ஜோயா பிடிச்சிருப்பான். ஜோயாமா இங்கே பாரு. ஒன்றும் வா அப்படி சொல்லிட்டு ஜோயாவை தூக்கிட்டு போயிடுவான் ஜங்கு. ஸோ இப்போ ஜோயாவை ரூமில் தான் படுக்க வச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். வலிக்குது மாமா, வலிக்குது. அடித்ததே 5 அடி தான் பெல்ட்டில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவன் திறமையாக தரையில் தான் அடித்தான். 5 அடி உண்மையாலே விழுந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த 5 அடி தான் நான் மருந்து போட்டுட்ருக்கேன். 50 அடி இந்த மாதிரிலாம் சீனை போடக்கூடாது ஜோயா, கடுப்பாயிடும். புரியுதா? 5 அடினாலும் வலிக்குது. தெரியும், எனக்கு தெரியும். நீ 5 அடி வாங்கினாலே 100 அடி வாங்கின மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். அதனால தான் அவனை 5 அடி அடிக்க சொன்னேன். 5 அடி உண்மையாக விழுந்தது தான். அது எனக்கு கஷ்டமாக தாண்டி இருக்கு. ஏன் அழகி, எனக்கு ரொம்ப வலிச்சது தான். எனக்கு வலி இல்லைன்னு நான் சொல்ல. ஆமாம், சரி, ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி விடு. நான் கூட நினச்சேன் 50 அடியும்
5 அடி செகண்ட் அடி விழும்போது பயமாயிடுச்சு இன்னும் எவ்வளோ அடின்னு. அப்புறம் 3rd 4th 5th டக்குன்னு முடிஞ்சிருச்சா? மாமா என்னடி? இல்லை எனக்கு ஷின்ஷி மாதிரி கத்திலாம் தூக்க தெரியாதே, அது வெயிட்டாக இருக்குமே. ஆமாம். நாளைக்கு அரண்மனையில் வந்து வால் சுற்றி காட்டணும்னு சொன்னாங்க. ஐயோ அது வேற இருக்கே. நீ தான் வேறு ஜாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எங்கே டே தயம் இரு நீ எல்லாம் போட்ட, நான் போகிறேன், நான் வரேன் இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோ தேங்காய் பார்க்க போயிருப்பான். சொல்லுங்க கிங். டேய் நீ வாடா ஃபஸ்ட்டு கிங்கு அது இதுன்னு. டேய் நீ என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி ஷின்ஷி தான் வந்து ஜாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஜாயை வந்து ஒரு 2-3 வால் வைத்த மாட்டோம். நீங்கள் சொல்லி கொடுத்துற அவளுக்கு 2 தான், ரொம்ப சிம்பிளாக 2-3 தான். எப்படியாச்சு ஷின்ஷி எதுவும் தெரியாதடா. ஷின்ஷியை நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஷின்ஷி தான் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு. சரியா? கிங் நான் எப்படி? அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் திருமணா? டே நீ தானடா கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? கிங் இருந்தாலும் அவங்க எப்படி இளவரசி, ஒரு பிரின்சஸ் கூடண்ணா. ஐயோ டேய் இப்போ பிரின்சஸாக இருந்தாலுமே உனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவளடா, அப்புறம் என்னடா? கிங் இருந்தாலும் பிரின்சஸ் ஓகே சொல்லணும், அவள் வேணான்லாம் வேறு சொல்வாளா? நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சீக்கிரமாக முடிச்சுட்டா. டே நீ நைட்டு மட்டும் பேக் சைடில் ட்ரெயின் கூட யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லோரும் அனுப்பிச்சி விட்டுற, புரியுதா? நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் அது 2 பண்ணணும்டா, இல்லைன்னா என் மானம் கப்பல் ஏறிடும். இப்போ 1 பண்ணவை, இந்த சோத்து மூட்டை 1 பண்ணவை. ஓகே கிங் கண்டிப்பாக. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வந்து போயிருப்பான். இப்போ தயங் தான் கரெக்டாக ஜாயோட ரூம் போயிருப்பான். பிரின்சஸ் உள்ளே வரலாமா? கிங்கோட உத்தரவு. வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிரின்சஸ். ஸோ போகலாமா? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஸோ ஜாயும் தயங் பின்னாடியே போயிருப்பா. ஸோ தயங்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வெக்கப்பட்டுட்டு அப்படியே போவா. ஸோ தயங்கும் ஒரு பெரிய வால் எடுத்து ஜாய்கிட்ட கொடுப்பான். இதை இப்படி நேராக தூக்குங்க. ஒரு கையில் தான் தூக்கணும் பிரின்சஸ். ஒரு கையிலையா? வெயிட்டாக இருக்கே. சரி இருங்க அப்படி சொல்லிட்டு தயங் அப்படியே பின்னாடியில் அந்த ஜாய் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படி தூக்குறான். ஐயோ இவ்வளோ கிட்ட இருக்காரா இவர்? ஐயோ இல்லை பிரின்சஸ் மன்னிச்சுக்கொள்ளுங்க, தெரியாமல். இல்லை பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லிக் கொடுத்தது மாதிரி பண்ணுங்க. இப்படி இல்லை வரமாட்டேங்குது. இருங்க. ஓகே. தயம் ஜாய் நினப்பு இங்கே இருக்கணும்டி, இங்கே இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன்ல, உன்னோட நினப்பு இதில் இருக்கணும், இங்கே என் கண்ணில் இருக்கக்கூடாது. என்ன அழகாக இருக்கானா? அதனால் பார்த்துட்டே இருக்கியா? இல்லை தெரியாம தான். பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ என்னாச்சு எனக்கு? தயம் சொல்லுங்கள் பிரின்சஸ். எனக்கு இதுக்கு மேலே வரல, அண்ணாக்கிட்ட வரலன்னு சொல்கிறேங்க. அப்படி சொல்லிட்டு ஜாய் அங்கேருந்து ஓடிருப்பா. தயங்கோ பிரின்சஸ் நில்லுங்க, பிரின்சஸ் இது கிங்கோட ஆர்டர், நீங்கள் சொல்லிக்கோங்க அவன்கிட்ட. ஐயோ நான் என்ன சொல்கிறது? இப்படி ஓடுறா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கிட்டே என்ன பார்த்து சைடு அடிக்கிறேன்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாத்துக்கும் வைக்கப்பட்டாதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும்? ஐயோ இந்த லூசு ஜொங்கு கூட்டு என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலையே. அப்படி சொல்லிட்டு தாங்க இந்த சைடு திருன்னு முழிச்சிட்ருக்கான். அப்படியே இந்த சைடு ஜோயா ஜொங்கு கிட்ட உட்காந்துட்டு மாமா என்னடி இன்னும் என்ன வேணும்? ஒரு 5 அடி வாங்கிட்டு 50 பொருள் வாங்கியிருப்படி நீ. 50 பொருள் வாங்கியிருப்ப. அவங்க தூங்க போயிருப்பாங்க, இப்போ என்ன தின்றதுக்கு வேணும்? அதெல்லாம் மாமா அக்கா அம்மா அப்பா ஞாபகமாக இருக்குது. அது எப்படிம்மா வயிறு டைட் ஆகிட்ட பிறகு ஞாபகம் வருமா?
நான் காட்டுக்கு நடுவில் இப்போவே போய் அவங்கள பார்க்கணும். சரி சரி அழுகாத, நானே கூப்பிட்டு போகிறேன். வா. மாமா என்னம்மா? தேங்க்ஸ். ஓ ரொம்ப சிலுங்காதடி, எனக்கு எல்லாமே சிலுங்கிடும் போல். வா. ஆமாம். இன்னும் என்னம்மா? மாமா போகலாமா? சரி வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜோயாவை கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ கரெக்டாக நடுக்காட்டில் ஜோயா அவங்க அப்பா அம்மா அவங்க அக்காக்கெல்லாம் உட்காந்து பூவெல்லாம் போட்டுட்டு அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கா ரொம்ப நேரம். அவனுக்கும் போர் அடிக்கும், என்னடா எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன அழகான வீடு. அந்த பொண்ணு கடகடன்னு எல்லாமே செஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஒரு பர்சனுக்காக. என்ன இன்னும் காணும்? அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? இந்த நாட்டுக்கு புரட்சி செய்கிற தலைவனில் திமிர் இருக்க தான் செய்யும். ஆனால் தலைவினா எனக்கு திமிர் இல்லாமல் எப்படி? உனக்கு திமிர் இருக்கலாம்டி ஷின்ஷி. வந்துட்டிங்களா? எவ்வளோ நேரம்? சொன்னால் கேட்கவும் மாட்டிங்க. எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நீ பயப்படாத. ஆமாம், தங்கச்சி எப்படி இருக்கா? பயப்படாத. அப்படிலாம் ஜங்குக் பண்ணுற ஆள் கிடையாது. அவனுக்கும் தங்கச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்மளுக்குமே ரொம்ப நல்லது தானே. ஆமாங்க. அப்புறம் எல்லாமே நல்லா நடந்ததா? அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கடி என்கிட்டலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? இல்லை, கடைசி நேரத்தில் நீங்கள் மட்டும் அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகலன்னா. அப்புறம் சொல்ல மாட்டேன், அந்த சுகா அவனை கொஞ்சம் பார்த்து உங்கள் கைக்குள்ளேயே போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. உனக்கு எல்லா தந்திரமும் நல்லா தெரியும். சரியானவன், சரியான ஓனம் அவன். அது நல்லா இருக்காது. நல்லா கவலைப்படாத. எந்த சந்தேகமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எந்த சந்தேகமும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். அப்புறம் நம்ம ஆளுங்களை சில பேர் பிடிச்ச பிறகு நல்ல வேலை அவங்க கொடுமைப்பட்டுலாம் சாகலை. டக்குன்னு செத்ததே ரொம்ப சந்தோஷம்தான். அது எனக்குமே சந்தோஷம்தான் ஷென்ஷி. சரி விடு, பார்த்துக்கலாம். நீ சும்மா தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்காத, சரியா? சரி, நம்ம பிளான் படி எல்லாமே நடக்குதா? புரட்சிகள் இன்னும் அதிகமானாதான் ஜங்குக்கோட காது கெட்டும். இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சுகா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவனை எப்பயுமே திசை திருப்பிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே திசை திருப்பிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து நின்னோடனே பயந்துட்டேன்டி. எப்படி என்ன பேசுறது எதுவுமே தெரியல. ஆனால் பரவாயில்ல, கொடுமைப்பட்டு சாவு எதுவும் இல்லையே, அதுவே சந்தோஷம்தான். என்னங்க, நீங்கள் வாங்க சாப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்தது அரண்மனையில் யாருக்கும் தெரியலல்ல? முக்கியமாக சுகாக்கு. ஜங்குக்கும் தெரியாது, சுகாவுக்கும் தெரியாது. நான் இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்ருப்பாங்க. நீ விட. ஆனால் என் மனசு தான் கேட்கல. என் தலைவி எங்கே இருக்கா, அவளை பார்த்து கொஞ்சம் எதுவுமே வேணாம். ஏண்டி? ஏன் என்னாச்சு ஷின்ஷி? ஏன்னா 2 நாளாக என் தலைவனை காணும். இங்கேயே தான் இருக்கேன். உனக்கே தெரியும்டி யாரை எப்படி சமாளிக்கணும்னு. அதுவும் ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப. சரி, நீ பார்த்து இரு, சரியா? சோயாவை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஜங்குக்கு அவளை ரொம்ப லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சனால தான் இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. அதுவே எனக்கு போதும். அவள் ரொம்ப பயப்படுவா, அழுவா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ தான் பக்கபலமாக இருந்து பார்த்துக்கணும் அவளை. கண்டிப்பாடி பொண்டாட்டி. இப்படியே தலைவனுக்கு அறிகுறை சொல்லிகிட்டே இருந்தா தலைவனை கொஞ்சம் பார்க்கறது. பார்க்குறேன் போடா. ஏய் அப்பெல்லாம் சொல்லாதடி, போடா. டைம் ஆயிடுச்சு எனக்கு. எதுக்குமா? புரட்சிக்காக நிறைய யோசிக்கணும். அப்புறம் மக்களெல்லாம் கூட்டணும். அவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லித்தரணும். முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லித்தரணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைப்பா, என்னை விட்டுருங்க. தலைவன் வந்திருக்கேன்டி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? போங்க.
அப்படி சொல்லிட்டு சின்ஷி போயிடுறா. ஓகேடா அந்த எபிசோட முடிச்சு ராமி ஸ்டேசி ஃபைனான்ஷியல்தி இந்த பர்சன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாலாம் இல்லை முடிச்சிடலாம் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய் பாய் பாய்.